எடுத்து வச்சுருக்கேன், ஏ மைனரில் வச்சுருக்கேன். எனக்கு ஏற்றணும்னா ஏற்றிக்கலாம். ஆண்டவரே, உம் திருமகனின் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உம் அடியார்களுக்காக பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பால் அவர்களை புனிதப்படுத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கு வழிபாட்டிற்கு நாம் கடந்து செல்வோம். இன்றைய முதல் வாசகம், இறைமகனாக இருந்தும் தன்னையே தாழ்த்தி அடிமையின் நிலையை ஏற்ற இறைமகன் தம் மன்னக வாழ்வின் இறுதியில் அனுபவித்த கொடிய வேதனைகளை இறைவாக்கினர் எசாயா முன்னுரைக்கின்றார். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு தனி பெரும் தலைமை குருவாக விவரிக்கின்றார். மேலும் துன்பங்களை துணிவுடன் ஏற்று கீழ்ப்படிதல்களை உணர்த்தி இறுதியாக தாமே பலி நிறைவேற்றும் குருவாகவும் பலி பொருளாகவும் மாறினார். இறைமகன் இயேசுவின் இந்த எளிய வாழ்க்கையை எடுத்துரைக்கிறது தூய பவுலடியாரின் கடிதங்கள். மேலும் இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் வரலாற்றை விவரிக்கின்றது. இவற்றை நாம் பக்தியுடன் செவிமடுப்போம். நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வார்த்தைகள் 13 முதல் அதிகாரம் 53 இறை வார்த்தைகள் 12 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வார்த்தைகள் 13 முதல் அதிகாரம் 53 இறை வார்த்தைகள் 12 முடிய. இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் ஆட்சியுறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கில்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கில்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், தம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழிதவறி அலைந்தோம், நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும்
ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர்தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர்தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர்தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அடைக்கலம் புகுந்துள்ளே, ஒரு நாளும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறளாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தையே, பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன். என்னை அடுத்து போரின் பேரழிவுக்கு ஆளானேன். என் நண்பர்களுக்கு பேரச்சம் அறிவித்தேன். என்னை தெருவில் பார்ப்போர் என்னிடம் இருந்து விலகி ஓடுகின்றனர். இறந்தோர் போல் நான் நினைவிலிருந்து அகற்றப்பட்டேன். உடைந்து போன மக்களம் போலானே. தந்தையே, உம் கையில் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உம் கையில் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே,
நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வில் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரியின் கையிலிருந்து, என்னை துன்புறுவோரின் கையிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். தந்தையே, உம் கையில் ஆவியை கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் இன்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 14 முதல் 16 வரை மற்றும் அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 வரை. வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக்கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தம்மை தாழ்த்தி சாவைக்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவைக்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். ஆதலால் தான் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாக உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். இயேசு தம் சீடர்களோடு கொபரேன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த ஈராசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படை பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களின் கூட்டிக் கொண்டு ஈராசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படை கலங்களோடும் அங்கு வந்தான். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத் இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த ஈராசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் கேட்டார். அவர்கள், நாசரேத் இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே. நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவர் கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி
அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்பக்கிணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலரும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான், ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று யூதருக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது தலைமை குருவுக்கு அறிமுகமாய் இருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டி சென்றார். வாயில் காவலர் செய்த பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன்தானே என்று கேட்டார். பேதுரு, இல்லை என்றார். அப்போது குளிராய் இருந்ததால் பணியாளரும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். தலைமை குரு இயேசுவின் சீடரை பற்றியும் அவருடைய போதனைகளை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக் கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலர்கள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறார் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கைபாவிடம் அனுப்பினார். சீமன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்களுள் அவரிடம், நீயும் நம்முடைய சீடர்கள் ஒருவர்தானே என்று கேட்டார். அவர், இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளர் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன் பின் அவர்கள் கயபாவிடம் இருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற் காலம். பாஸ்கா விழாவை உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேற செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீரா இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன்.
உண்மையை சார்ந்தவர்கள் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டான். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டு. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடியை பின்னி அவர் தலைமையில் வைத்து செந்நிற மேலாடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள். அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலாடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகின்றான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன்தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தலம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரிய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள், ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒளிக ஒளிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கத்தா என்பது பெயர். அங்கு அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்துவிடம், யூதனின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதனின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலாடையை 4 பகுதிகளாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழித்து கொள்ள வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள்.
என் ஆடையை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போடுவார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப் தண்டினால் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அனைவரும் முழங்கால் பணிந்து ஒரு நிமிடம் அமைதியாக ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்துவிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவருடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருப்பதை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரர்கள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குங்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடருள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போக பிலாத்துவிடம் அனுமதி கேட்டார். பிலாத்துவும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்தோம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலமும் சந்தன தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அரக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணியால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். அழகு, அருமை. இந்த நாளில் நாம் ஒரே குடும்பமாக இணைந்து வந்து இந்த புனித பலி திருச்சடங்கிலே திரு வழிபாட்டிலே சிறப்பாக பங்கு பெறுகிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நமக்கு மிகப்பெரிய ஒரு செல்வமாக சொத்தாக இருப்பது எது தெரியுமா? மிகப்பெரிய ஒரு செல்வமாக சொத்தாக இருப்பது எது தெரியுமா? எது எது
மிகப்பெரிய ஒரு செல்வம் சொத்தாக இருப்பது எது தெரியுமா? என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன? நமக்கு கிடைத்த துன்பங்கள். இந்த நேரமே பார்த்தா இந்த மனுஷன் எப்படா இந்த பிரசங்கத்தை முடிப்பாரு? இப்படி வீசிக்கிட்டே இருக்கிறமே, வெக்க தாங்க முடியலையே. ஒரு அம்மா கையெடுத்து கும்பிடுது, ஐயா நீ சீக்கிரம் முடியா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? தயவு செய்து உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் நான் புரிஞ்சுக்கிறதா, நான் முடிச்சுறதா. அழகாக நமக்கு மிகப்பெரிய ஒரு செல்வமாக இருக்கக்கூடியது துன்பம். இதை எவ்வளவு பேர் ஏற்றுக்கொள்வீங்க என்று எனக்கு புரிய. ஒரு துன்பம்தான் நம்முடைய வாழ்வின் விளைநிலம். ஒரு துன்பம்தான் நம்முடைய வாழ்வின் ஒரு விளைநிலம். அதுல எவ்வளவு நாம் அறுவடை செய்ய முடியுமோ அறுவடை செய்து கொள்வது நல்லது. துன்பம் நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்வோம்? துன்பம் துன்பம் துன்பம். நல்லதுன்னு சொல்றவங்க கையை தூக்குங்க பாப்போம். எங்கேயா தூக்குறது? எங்கேயா கையை கூட தூக்க முடியாம ஒரே பெயில ஒரே வலி. கை எங்க தூக்குறது? துன்பத்தை நினைச்சா நமக்கு என் மனசு தாங்க மாட்டேங்கிறது. அழகாக துன்பம் நல்லதா கெட்டதா என்று சொன்னால் துன்பம் நல்லது, துன்பம் கெட்டது. எப்பொழுது அது நல்லவையாக மாறும் என்று சொன்னால், நல்லவைக்காக நீங்கள் கஷ்டப்படுகிற பொழுது, நல்ல இலக்குக்காக நீங்கள் வேதனைப்படுகிற பொழுது, நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கிற பொழுது அந்த துன்பம் நல்லதாக மாறிவிடுகிறது. அந்த துன்பம் நல்லவையாக மாறுவதற்கு நல்லவைக்காக போராடுகிற பொழுது, நல்லவைக்காக உழைக்கிற பொழுது, நல்லவைக்காக கஷ்டப்படுகிற பொழுது ஆண்டவர் உங்களோடு நம்மோடு இணைந்து பணியாற்றுவதையும் உடன் இருப்பதையும் காண முடியும். நல்லவைக்காக நாம் கஷ்டப்படுகிற பொழுது இறைவன் நம்மோடு கூடவே பயணிப்பார். அது இறைவன் பொறுப்பேற்கிறார். நல்லவைக்காக நாம் கஷ்டப்பட்டு வேதனைப்படுகிற பொழுது, சவால்களை சந்திக்கிற பொழுது இந்த இறைவன் நம்மோடு பயணித்து அந்த துன்பத்திலிருந்து விடுவித்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமைமிக்க தகப்பனாக நம்முடைய இறைவன் இருக்கிறார். ஆனால் துன்பம் எப்பொழுது கெட்டதாக மாறுகிறது என்று சொன்னால், நம்முடைய பேராசையினாலும், நம்முடைய அறியாமையினாலும், நம்முடைய புரிந்து கொள்ளாமையினாலும், வாழ்வை பற்றி தெளிவின்மையினாலும் ஏற்படுகின்ற செய்கின்ற தீமைகளை செய்து ஒரு துன்பம் வருமே என்று சொன்னால், அந்த துன்பத்திற்கு யார் பொறுப்பேற்கணும்? யார் பொறுப்பேற்கணும்? கடவுளா? இல்ல. கடவுளா? இல்ல. மனுஷன்தான். யார் அந்த தீமை செய்து துன்பம் வருகிறதோ அந்த தீமைக்கு, அந்த தீமையின் வழியாக வரக்கூடிய துன்பத்திற்கு அந்த மனிதன் தான் பொறுப்பேற்க வேண்டும். எனவே அந்த காலகட்டத்தில் எதன் வழியாக தீமை நுழைந்தது, எதன் வழியாக கஷ்டம் நுழைந்தது, எதன் வழியாக துன்பம் நுழைந்தது என்று சொன்னால், தொடக்கத்தில் நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? அது ஆதாம் ஏவாளுடைய வாழ்வில பார்க்கிறோம். ஏவாள் ஒரு பேராசை பிடிச்சதுனால, நானும் கடவுளா மாற முடியுமா, அப்படியா என்று சொல்லி பாம்பு சொன்ன உடனே அதுல மயங்கி போனதுனால துன்பம் வாழ்விலை நுழைந்தது. அதனுடைய விளைவு தன் வாழ்நாள் முழுவதும் தன் சந்ததியினருக்கும் அந்த துன்பத்தை தரக்கூடியவளாக மாறி போய்விட்டார். எனவே துன்பத்தின் வழியாக சாவு நுழைந்ததை போல ஒரு சாவின் வழியாக துன்பம் விடுவிக்கப்படுகிறது என்று சொன்னால், இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு அழகான அவருடைய அழகான ஒரு மனநிலையை குறித்து காட்டுகிறார். அழகாக இந்த தபக்காலத்தில் நம்ம பயணிக்கிற பொழுது நாம்
நாம் இந்த தவக்காலம் ஆரம்பித்த நாளிலிருந்து சிறப்பான ஒரு பக்தி முயற்சி மேற்கொள்கிறோம். என்ன பக்தி முயற்சி? என்ன பக்தி முயற்சி? திருச்சிலுவை பாதை. இந்த திருச்சிலுவை பாதையை மேற்கொள்கிறோம். இந்த திருச்சிலுவை பாதையுடைய பக்தி என்னாலும் அன்பிற்கினியவர்களே நம்மை நலமாக்கக்கூடிய 14 ஸ்தலம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 14 ஸ்தலத்தை இப்ப கேட்டோம் அப்படின்னு சொன்னா யார் பதில் சொல்வா? கரெக்டா 14 ஸ்தலம் சர்ச்சன்னு சொல்ல முடியுமா? முதல் ஸ்தலம் தீர்ப்பெடுகிறார். 2வது ஸ்தலம் சிலுவையை சுமக்க வைத்தல். 3வது ஸ்தலம் கீழே விழுவுதல். 4வது ஸ்தலம் தாயை சந்திக்கிறாள். 5வது சீமோன் உதவி செய்கிறான். 6 ரோனிக்கால் துன்பத்திலே பங்கு பெறுகிறார். 7 மீண்டும் விழுகிறார். 8 எருசலேம் பட்டணத்து பெண்கள் அழுது கண்ணீர் வடிக்கிறாங்க. 9 மீண்டும் விழுகிறார். 10 ஆடைய களையப்படுகிறார். 11 சிலுவையில அறையுதல். 12 சிலுவையில ஆண்டவர் உயிர் விடுதல். 13 தாயின் மடியில் கடத்தப்படுகிறார். 14 கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். இதில் அதிகமாக வரக்கூடிய நிலை எது? கீழே விழுதல். ஒவ்வொரு மனிதனும் பல கஷ்டங்களுக்கு மத்தியிலும் பல சவால்களை சந்திக்கிற பொழுது, கீழே விழுகிற பொழுது, ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் தங்கள் வாழ்வில் பல சவால்கள் வந்து கீழே விழுகிற பொழுது நாம் எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 3 நிலைகளிலும் இது மீண்டும் மீண்டுமாக சுட்டி காட்டப்படுகிறது. இந்த மனித வாழ்க்கை பல தவறு இழைக்கக்கூடியது, பலவீனத்தோடு போராடக்கூடியது, பல நேரங்களில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அப்பொழுது நாம் மீண்டுமாக எழுந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பாடுகள் வழியாக கற்றுக் கொடுக்க எவ்வாறு இயேசு இந்த மிகப்பெரிய சிலுவை துன்பத்தை ஏற்றுக்கொண்டார், எப்படி சந்தித்தார், எதை கொண்டு சந்தித்தார்? தாய் மரியாள் வியாகுல அன்னை என்று சொல்லுகிறோமே, இந்த அன்னை எப்படி இந்த சந்தித்தார்? இந்த சிலுவை துன்பத்தை எப்படி சந்தித்தாங்க? எப்படி அதில் வெற்றி கண்டாங்க? கிறிஸ்தவனுக்கு மிகப்பெரிய ஒரு கொடையாக ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறார். துன்பங்கள் வருகிற பொழுது அதை சந்திப்பதற்கும் அதை வெற்றி கொள்வதற்கும் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் உண்டு என்று சொன்னார். அதை கொண்டுதான் இயேசு சந்தித்தார், அதை கொண்டுதான் தாய்மரியாள் சந்தித்தாங்க, அதை கொண்டுதான் அப்போஸ்தலர்கள் சந்தித்தாங்க, அதை கொண்டுதான் புனிதர்கள் சந்தித்தாங்க, அதை கொண்டுதான் கிறிஸ்தவர்களாய் நாமும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். என்னது? எதை வைத்துக் கொண்டு நம் துன்பம் வருகிற பொழுது சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், அழகான பாடம். என்ன பாடம்? கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு செல்வமாக இருக்கக்கூடியது, கொடையாக இருக்கக்கூடியது அவர் கொடுத்த அருள் செல்வங்கள். அருளை கொண்டுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள், சவால்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் சந்திக்கணும், அதில் வெற்றி காண வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஆசை. அதனால தான் திருமுழுக்கின் வழியாக சிறு குழந்தையா இருக்கிற பொழுதே ஆண்டவர் தன் திருமுழுக்கின் வழியாக அருளை கொடுக்கிறார். தன் வாழ்க்கை பயணத்திலே ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் தன் அன்பு பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் வெற்றியின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் தன் ஒப்பேர் பெற்ற அருள் செல்வத்தை வழங்கியிருக்கிறார். அதை பயன்படுத்துகிற பிள்ளைகள் ஈஸியாக வென்று விடுவார்கள், பயன்படுத்தாத பிள்ளை தோற்று போய் விடுவார்கள். அது தீமை வந்து ஈஸியாக கவி விட்டு போய்விடும். அருளை சுமக்கின்ற பிள்ளைகள் துன்பங்கள் வருகிற பொழுது துணிச்சலோடு எதிர்கொள்வார்கள், துணிச்சலோடு அதை எதிர்கொள்வார்கள், துணிச்சலோடு அதை வெற்றியை காண்பார்கள். அதனால தான் அழகாக நம்ம பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே, நாம் விவிலியத்திலே பல மனிதர்கள், பல மனுஷிகள் துன்பங்களை சந்தித்தார்கள், துயரங்களை சந்தித்தார்கள், வேதனைகளை சந்தித்தார்கள். அன்னாள், யோபு, அப்புறம் ஆபிரகாம், அப்புறம் தோபித்து, எல்லாரும் பார்க்கிறோம் பல துன்பங்களை சந்தித்தார்கள். ஆனால் எதை கொண்டு வெற்றி பெற்றார்கள்? கடவுள் மீது கொண்டிருந்த பற்று உறுதியினால, கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையினால. நமக்குள் இருக்கக்கூடிய அருள் செல்வம் தான் கடவுள் மீது இருக்கக்கூடிய பற்றுறுதியை உருவாக்கும், கடவுள் மீது அசையாத நம்பிக்கை வைத்திருக்க சொல்லும். எனவே அன்பிற்கினியவர்களே, நல்லவைகளுக்காக நாம் கஷ்டப்படுகிற பொழுது அதனுடைய பலன் பன்மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நன்மைகளுக்காக நாம் கஷ்டப்படுகிற, துன்பப்படுகிற சிலுவை பாதையுடைய பயணமே அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு ஆண்டவர் தன் சிலுவையிலே
அவர் தன் உயிரை தியாகமாக பலியாக ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகம் பல மனிதர்களை இன்னும் சிலுவையில ஏற்றி கொண்டு கொண்டே இருக்கும். அவர் இயேசு நினைச்சிருக்கலாம் தானே, கைது பண்ணுகிற பொழுது, சிலுவையில் அறைகிற பொழுது ஒரு வார்த்தை சொல்லி அவர்கிட்ட இல்லாத ஆற்றலா, அவர்களுக்கு இல்லாத பவரா, அவர் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் செத்து போயிருப்பாங்க. ஒரு வார்த்தை சொன்னா போ அப்படின்னு சொன்னா போயிருப்பாங்க. அவ்வளவு வல்லமை, ஆற்றல். ஆனால் தானே முன் வந்து இந்த சிலுவை துன்பத்தை ஏற்றுக்கொண்டதுனால இந்த உலகம் முழுவதும் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய எண்ணற்ற ஏழை எளியவர்கள், எண்ணற்ற மக்கள், வறுமையிலும் பிணியிலும் பட்டினியிலும் கிடக்கக்கூடிய சமுதாயத்திலே புறம்பே தள்ளப்பட்ட எண்ணற்ற ஏழை எளியவர்கள் தங்கள் வாழ்வில் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு ஆண்டவர் இந்த சிலுவை துன்பத்தை ஏற்றுக்கொண்டு முழுமையாக பல பயணங்களிலே அவர் வெற்றியை காண்பதை பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினியவர்களே, அழகாக நாம் இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். பட்டினத்தார் அழகான ஒரு பாடலை பாடுவார். ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் பொழுது கூடுகிற கூட்டம்தான் சொல்லும் நீ யார் என்று. ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் பொழுது கூடுகிற கூட்டம்தான் சொல்லும் நீ யார் என்று. வீடு வரை உறவு, வீதி வரை பிள்ளை, காடு வர வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. சரிங்களா? எல்லாம் அப்படி. அது ஒரு தண்ணிப்பட்ட ஒரு உடை போன்றது. காஞ்சிரும். நம்பிக்கை கொள்ளணும், ஆண்டவர் மீது பற்றுறுதி கொள்ளணும், ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்ளணும். அழகான திருப்பால் 34 நம்ம வாசிக்கிறோம். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் நான் இருக்கிறேன், நைந்த நெஞ்சத்தார நான் தேற்றுகிறேன் என்று சொல்லுகின்ற இறைவன் நல்லதைக்காக கஷ்டப்படுகிற பொழுது ஆண்டவரை தேற்றுகிறார். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷிகளை, ஒவ்வொரு மனிதர்களை, ஒவ்வொரு தகப்பனை, ஒவ்வொரு தாயினையும் நம்மகிட்ட கேட்டோம் அப்படின்னா, நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன, துன்பங்கள் என்ன, வேதனைகள் என்ன கேட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாயிலும் அவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் பயணித்த பயணத்தில் நீங்கள் நிச்சயமாக கஷ்டங்களை சொல்லுவீங்க. ஆனால் அந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவர் கூடவே இருந்து நன்மைத்தனங்களுக்காக, குடும்ப நலனுக்காக நீங்கள் உழைத்திருப்பீங்க. அந்த உழைப்பின் வழியாக எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்களுடைய கரங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும். உங்களுடைய கரங்கள் அவ்வளவு இரும்பு போல இருக்கு. இத்தனை வருஷம் உழைச்சிருக்கீங்க. ஒரு சிலர்லாம் 5 வயதிலேயே 10 வயதிலேயே நீங்க உழைத்திருக்கீர்கள். குடும்ப நலனுக்காக உழைத்திருக்கீர்கள். குடும்பம் நீங்கள் உழைத்த உழைப்பில வளர்ந்திருக்கிறதா, உயர்ந்திருக்கிறதா? உயர்ந்த நிலை கொண்டு போவதற்கு நான் ஒரு கருவியாக இருந்திருக்கிறேனா? பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில இரவு பகல் என்று பாராது உழைத்திருப்பீர்கள் என்று சொன்னா, அந்த உழைப்பு எதற்காக, நன்மைத்தனங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில அதை பயன்படுத்தியிருக்கிறீர்களா? இவையெல்லாம் நினைச்சு பார்த்து அன்பிற்கினியவர்களே, துன்பங்கள் வருகிற பொழுது அதை சந்திக்கக்கூடிய மனோபாவத்தையும் சந்திக்கக்கூடிய அந்த ஆழமான நம்பிக்கையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் எல்லாம் கடந்து போகும் என்ற மனநிலையில் வளர்ந்து உயர்ந்து நிற்போம். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் என்னால் நம்முடைய வாழ்க்கை என்ற பயணத்திலே பயணித்து வாழ்வி வெற்றி கண்டிட இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம், மன்றாடுவோம். ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வழியாக நாம் குணமடைவோம். அவருடைய காயங்களால் நாம் குணமடைவோம். அவரால் வழிநடத்தப்படுகின்ற பிள்ளைகளாக மாறுவோம். ஆமென். அனைவரும் இப்பொழுது எழுந்து நிற்போம். இந்த திரு அவை கொடுத்துள்ள இந்த பொது மன்றாட்டுகளுக்காக நாம் அனைவருமே இப்பொழுது ஒரே குரலாக இணைந்து ஜெபிக்கவிருக்கின்றோம். எனவே அனைவரும் எழுந்து நமது மன்றாட்டுக்களை இப்பொழுது இறைவன் பாதத்திலே எடுத்துரைத்து மன்றாடுவோம். புனித திரு அவைக்காக அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நாம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறைத்தந்தையை மாற்றுப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக.
என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீரே. உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். திருத்தந்தைக்காக நாம் திருத்தந்தை பிரான்சிஸ்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைமைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்கும் இன்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வளம் பெறச் செய்ய வேண்டும் என மன்றாடுவோமாக. அனைவரும் முழங்கால் படியிடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்தவ மக்களாகிய எங்கள் வேண்டல்களை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பணிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். திருநிலை பணியாளர்கள், நம்பிக்கையாளர்கள், பல்வேறு நிலையில் உள்ளவர்கள் ஆகிய அனைவருக்காக மன்றாடுவோம். நம் ஆயர் லூர்து ஆனந்தத்திற்காகவும், திருவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், நம்பிக்கையாளர் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்க பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் இறை வேண்டலை கேற்றருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமக்கு அருள் கொடையால் உமக்கு உண்மை உள்ள ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக மன்றாடுவோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகளின் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையில் பாதியில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டி சேர்த்து காத்துள்ள வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. அனைவரும் முழங்கால் படியிடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைத்தவரை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூய ஆவியின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என மன்றாடுவோமாக. அனைவரும் முழங்கால் படியிடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறை உண்மைகளை மென்மேலும் புரிந்து கொள்வதில் ஆர்வம் கொள்வதாலும்
உமது அன்பை இவ்வுலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாக விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுளப்படி உண்மையான அமைதியும் உரிமையும் வாழ்வும் அவர்கள் பெரும் பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டும் என மன்றாடுவோமாக. அனைவரும் முழங்கால் படியிடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, மனிதனின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உம் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமாக வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலை பெறுமாறு எங்களை ஆள்வோரே கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் அல்ல தந்தையாக கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும், வழிபோக்கர்கள் பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றனர் மீட்பு பெறவும் வேண்டுமென மன்றாடுவோமாக. அனைவரும் முழங்கால் படியிடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, துயருறுவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டல்கள் உம் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லாரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய வழிபாட்டினுடைய இரண்டாம் நிகழ்வான திருச்சிலுவை ஆராதனைக்கு நாம் உட்செல்கின்றோம். சிலுவை நம் ஆண்டவர் இயேசு நம் மீது கொண்ட அன்பின் சின்னம். அவர் நமக்காக செய்த தியாகத்தின் சின்னம். தன் மரணத்தின் மூலம் அவர் நமக்கு பெற்றுத்தந்த மீட்பின் சின்னம். நமக்காக நம் தெய்வம் எதையும் செய்வார் என வெளிப்படுத்தும் ஆறுதலின் சின்னம். விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் தெய்வீகத்தின் சின்னம். மொத்தத்தில் தன்னையே தரணிக்கு தந்த நம் தலைவர் இயேசுவின் சின்னம். எனவே அவர் வழி தொடரும் கிறிஸ்தவத்தின் சின்னமும் கிறிஸ்தவர்களின் சின்னமும் சிலுவையே. அன்பிற்குரியவர்களே, தற்போது அருள் பணியாளர் திருச்சிலுவையை பெற்றுக்கொண்டு அதன் உச்சியிலிருந்து துகிலை சிறிது சிறிதாக அகற்றி அதனை உயர்த்தி பிடித்தவாறே திருச்சிலுவை மரம் இதோ என்று தொடங்கும் பாடலை பாடுவார். அவர்களை தொடர்ந்து இறை மக்களாகிய நாம் அனைவரும் வருவீர் ஆராதிப்போம் என்று பதில்மொழி கூறுவோம்.
திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. அன்பிற்குரியவர்களே, திருச்சிலுவையை உற்று நோக்கும் போதெல்லாம் நம் ஆண்டவரின் பாடுகளும் மரணமும் நம் நினைவில் நிழலாடும். இவ்வேதனைக்கு காரணமான பாவத்தை விட்டு விலக நம் உள்ளமும் உறுதியேற்கும். அவரைப் போலவே பிறர் வாழ நம்மையே அர்ப்பணிக்க இச்சிலுவை நம்மை அழைக்கின்றது. எனவே இத்திருச்சிலுவையில் வெளிப்படும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து அதனை ஆராதனை செய்ய அன்னையாம் திரு அவை நம்மை அழைக்கின்றது. அதனை உணர்ந்து பக்தி உணர்வோடு இயேசுவின் பாடுகளை தியானித்தவர்களாய் திருச்சிலுவை முக்தியில் பங்கேற்போம். ஆ
காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். கரத்தின் காயமே வலது கரத்தின் கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இடது கரத்தின் காயமே கடவுளின் திரு அன்போடுவே கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். பாத காயமே பெரும் நங்கொழியே கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். பாத காயமே ஜீவன் மிக தரும் திருமுதே கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். கொண்ட உன் காயங்களை
தெய்வமே அன்புடன் முத்தி செய்கின்றேன் கொண்டு உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன் ஆணி கொண்டு உன் காயங்களை அன்புடன் முத்தி மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அனைவரும் ஒழுங்காக இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழுதும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, பணியாளர்கள், நச்சரி பணியாளர்கள், கோவில் கமிட்டியினர் வழிகாட்ட அன்போடு வேண்டுகிறேன். மனவாசல் தேடி இறங்குது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. மாணவர் அருந்தும் விருந்திது, மனவாசல் தேடி இறங்குது. இதயங்கள்
உம்மையே தேடுதே. சிலுவையில் அடைந்திட்ட இறைவனின் உடலில் இணைந்திட இதயங்கள் சிலுவையில் உயிரினை துறந்திட்ட தேவன் உறுதியும் மனிதனில் பாயுதே. கல்வாரி மறைந்த காட்சியினை ஒரு கணநேரம் தன் முன்னை நிறுத்தியதோ. கல்வாரி மறைந்த காட்சியினை ஒரு கணநேரம் தன் முன்னே நிறுத்தியதோ. நெஞ்சுக்குள்ளே வந்தாலும் கருணையோ, தஞ்சம் வந்த தெய்வீக மலையிலோ. நெஞ்சுக்குள்ளே வந்தாலும் கருணையோ, தஞ்சம் வந்த தெய்வீக மலையோ. ஆடவர் அருந்தும் விருந்தெது, மணவாசல் தேடி இறங்குது. புழுதியில் விழுந்திட்ட விதைகளின் மேலே ஒரு துளி மலர் என நீ வந்தாய். இருளிலும் துயரிலும் அழுதிலும் பொழுதில் இதயத்தின் காயங்கள் ஆற்றினாய். உடலாலே நான் செய்த பாவங்கள் உன் உயிருக்குள் வழியாக உணர்ந்தாயே. உடலாலே நான் செய்த பாவங்களை உன் உயிருக்குள் வழியாக உணர்ந்தாயே. இந்நாளில் எங்கள் உள்ளம் மாறுமே, எந்நாளும் உன்னருளில் வாழுமே. இந்நாளில் எங்கள் உள்ளம் வாழுமே, எந்நாளும் உன்னருளில் வாழுமே. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குதே. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. வல்லமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அல்ல வல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல எண்ணி உயிரானது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல எண்ணில் உயிரானது. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இயற்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீரே. உமது இரக்கத்தால் நீர் ஆற்றிய இம்மீட்புச் செயல் எங்களில் நிலைத்திருக்க செய்திருளும். இவ்வாறு இம்மறைபொருட்களில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறை பற்றுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை ஆசிக்காக தலைவணங்குவோமாக. ஆண்டவரே, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில்
உம் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள உம் மக்கள் மீது உமது ஆசையை நிறைவாய் இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்து அவர்கள் ஆறுதல் அடைந்து புனித நம்பிக்கையில் நாள்தோறும் வளர்ந்து நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். எகிப்து நாட்டில் நின்றுன்னை மீட்டுக் கொண்டு வந்தேனே, அதனாலோ உன் மீட்பருக்கு சிலுவை மரத்தை நீ தந்தாய். எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். 40 ஆண்டுகள் நான் உன்னை பாலைவனத்தில் வழி நடத்தி உமக்கு மன்னா உணவூட்டி வளமிகு நாட்டினுள் வரச் செய்தேன். அதனாலோ உன் மீட்பருக்கு சிலுவை மரத்தை நீ தந்தாய். எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய்.
நாயனே என்னை மன்னியும். வலது கரத்தின் காயமே அழகு நிறைந்த ரத்தினமே, இடது கரத்தின் காயமே கடவுளின் திரு அன்புருவே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். வலது பாதக் காயமே பலன் மிகத் தரும் நற்கனியே, இடது பாத காயமே தீடம் மிகத் தரும் தேனமுதே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். திருவிழாவின் காயமே அருள் சொரிந்திடும் ஆலயமே, திருவிழாவின் காயமே அருள் சொரிந்திடும் ஆலயமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன்.